பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். நீங்கள் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? கிறிஸ்து இயேசுவுக்குள் சந்தோஷமாக இருக்கிறீங்கன்னு நான் விசுவாசிக்கிறேன். இந்த நாளில் கூட தேவனாகிய கர்த்தர் உங்களோடு கூட பேச நினைக்கிற வார்த்தை அது சங்கீதம் 111 அதிகாரம் 2 உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். கர்த்தரின் செய்கை பெரியவைகளும் அவைகளில் பிரியப்படுகிற எல்லாராலும் ஆராயப்படுகிறவைகளுமாயிருக்கிறது. ஹல்லேலூயா. கர்த்தரின் செயல்கள் எல்லாமே எப்படி இருக்கிறதா? பெரியவைகளுமாயிருக்கிறதா? அவருடைய செயல்கள் மேலே நீங்கள் பிரியமாக இருந்தீங்கன்னா அவருடைய செயல்களை குறித்து இன்னுமா நீங்கள் ஆராய்ச்சி செய்வீங்க. ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, தேவனாகிய கர்த்தர் உங்களோட வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய பெரிய காரியங்களை செய்திருக்கிறாரு. அதை நீங்கள் என்னைக்காவது ஆராய்ச்சி செய்து பார்த்துருக்குறீங்களா? மீண்டும் திரும்பி பார்த்துருக்குறோம் இல்லைங்களா? ஏன்னா அவருடைய செய்கைகள் நம்முடைய வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு ஈவாக இருக்கிறது. ஹல்லேலூயா. அவர் நம்முடைய வாழ்க்கையில் எது செய்தாலும் பெரிதானவைகள், புதிதானவைகள், ஆச்சரியமானவைகளை செய்வார். ஹல்லேலூயா. ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிற ஆண்டவர். அவருடைய பேரே ஒருவராய் பெரிய காரியங்களை செய்கிற ஆண்டவர். அப்படின்னா உங்களோட வாழ்க்கையில் கூட இயேசப்பா பெரிய பெரிய காரியங்களை செய்திருக்கிறார் இல்லைங்களா? சரி, இப்படி நாம் அவருடைய செயல்களை மீண்டுமாய் திரும்பி பார்த்து அதை ஆராய்ச்சி செய்யக்குள்ளோ நம்முடைய வாழ்க்கையில் ஒரு காரியம் நடக்குது. என்ன தெரியுங்களா? நம்முடைய விசுவாசம் பெறுகிறது. அந்த விசுவாசம், கர்த்தர் மேலே வைக்கிற அந்த விசுவாசம், அவரால் எல்லாவற்றையும் செய்ய முடியும் என்கிற விசுவாசம் நமக்குள்ள இன்னுமாய் வளரும். விசுவாசத்தை நீங்கள் வர்த்திக்க பண்ணணுன்னா ஒரு டிப்பு என்ன தெரியுங்களா? அவருடைய செயல்களை எல்லாவற்றையும் நம் ஆராய்ச்சி செய்யக்குள்ளோ நம்முடைய விசுவாசம் பலுகி பெருகும். அல்லேலூயா. இந்த விசுவாசம் உங்களோட வாழ்க்கையில் வேறு என்னென்னலாம் செய்யும் தெரியுங்களா? இந்த விசுவாசம் உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். உலகத்தில் விசுவாசம் ஒன்று, கிறிஸ்து மேலே நீங்கள் விசுவாசம் வைத்து கொண்டு இந்த உலகத்துக்குள்ளே நீங்கள் கடந்து போகக்குள்ளோ எல்லாவற்றையும் நீங்கள் ஜெயிக்க முடியும். அது மாற்றமல்ல, இந்த விசுவாசத்தினால பிசாசை நீங்கள் ஜெயிக்க முடியும். இந்த விசுவாசத்தினால நீங்கள் தேவனுடைய மகிமையை பார்க்க முடியும். இப்படி விசுவாசமானது ஒவ்வொரு நிலையிலும் பலத்த காரியத்தை செய்கிறதாய் காணப்படுகிறது. அப்படின்னா நம்முடைய விசுவாசத்தை எவ்வளோ ஒரு முக்கியமான ஒரு பங்கு இல்லைங்களா? அந்த விசுவாசத்தை நம்ம வளர்த்தி கொள்ளணும் இல்லைங்களா? அப்படி நம்முடைய விசுவாசத்தில் நம்ம விருத்தி ஆகணும்னா, நம்முடைய விசுவாசத்தை வளர்த்து கொள்ளணும்னா நம்ம செய்ய வேண்டியது என்ன? ஏசப்பாவுடைய பெரிதான காரியங்களை குறித்து மீண்டுமாய் போய் தியானிப்பது. அல்லேலூயா. மீண்டுமாய் அந்த காரியங்களை தியானிக்கக்குள்ளோ நம்முடைய வாழ்க்கையில் அந்த விசுவாசம் பெருகும். இந்த உலகத்தை ஜெயிக்கிற அந்த விசுவாசம் நமக்குள்ளே வரும். அல்லேலூயா. ஜெபிக்கலாமா? தகப்பனே, இந்த நாளின் வார்த்தைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோமாப்பா. உம்முடைய காரியங்கள், நீ உம்முடைய கரத்தால் உண்டாகிற செயல்கள் எல்லாமே பெரியவைகள் அப்பா. அவைகள் மேலே பிரியமாக இருக்கிறவர்கள் அதை இன்னுமாய் போய் ஆராய்ச்சி செய்யக்குள்ளும் அவருடைய விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணுகிற ஆண்டவர். அந்த விசுவாசத்தினாலப்பா அவளை பிழைத்து கொண்டு இருக்கத்தக்க அற்புதமான காரியங்களை செய்யுங்க. அப்பா, அவங்களோட பிள்ளைகளோட வாழ்க்கையில் இன்றைக்கு ஒரு பெரிய காரியத்தை செய்யுங்க. ஆச்சரியமான காரியங்களை செய்து அவளை மகிழ பண்ணுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். Praise the Lord. God bless you.